அதாவது மக்களே திரும்ப என்கிட்டயே ஒரு கொஷின் இருந்துச்சு. அந்த கொஷினை வந்து இப்போ மாற்றிட்டானுங்கிறத விட கதையே கிட்டத்தட்ட எங்கன்னா அவனுங்க எல்லாம் ஒரு 30-40 கே சேர்ந்து கடவுளை அசிங்கப்படுத்தினது தான் கதை. கடவுளுக்கு தண்டனை கொடுக்குறாரு. கடவுள் வந்து தண்டனை கொடுக்கும்போது இவனுங்கெல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு உனக்கு வந்து இவ்வளோ பசங்க இருக்கானுங்க, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க, இவ்வளோ இதாக இருக்க, பொட்டை மாதிரி எங்கள் முதுகில் குத்துறியே, ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் அப்படி இப்படின்னா எங்களுக்கும் பவரை கொடுத்து எங்கள் கூட மோதி எங்களை ஜெயிச்சிரு அப்படிங்கிறதான் கதை. அங்கே தான் ஆரம்பிக்குது கதை. அதில் இவனுங்க எல்லாரையுமே உட்கார வச்சு இவனுங்கெல்லாம் 9ங்கிறதுனால இவனுங்களுக்கு வந்து பிளட் லைன் கிடையாது. ஏன்னா பொம்பளைங்களில் பண்ணுறவனுங்களுக்கு தான் குழந்த பிறக்கும். இவனும் பொட்டை மாதிரி போயிடும். அப்படிங்கும்போது இவனை வந்து ஆம்பளைங்களோட சூத்தில் விட்ற பொட்டை புண்டாமணும், இல்லை பூலம்பி விட்ற 9 புண்டாமணும். அப்படிங்கிறதுனால இவனுங்களுக்கு எல்லா டெக்னாலஜியும் கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்கானோ. வந்த 9கள் கிருஷ்ணன் வந்து போய் காப்பாற்றிட்டு வந்தால ஒரு 1,20,000 சம்திங் 1 லட்சமோ 2 லட்சமோ பொண்ணுங்க, அதெல்லாம் வேசிகள். அந்த வேசிகளோட வயிற்றில் ஆல்ரெடி குழந்தைய லோட் பண்ணி கிருஷ்ணன் ஒன்று வந்து பரப்ப சொல்லியிருக்கானோ. எங்கே உலகம் பூரா பரப்பி வச்சுருக்கானோ அவனுங்களோட பிளட் லைனை. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா அவனுங்க எல்லோரும் வந்து இந்த ஸ்பார்டகஸ் அது இதுன்னு படம் பார்த்ததில் நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, இவனுங்க வந்து ரொம்ப கெட்டவனுங்க. இந்த பொம்பளைங்களுமே அவனுங்க குரூப்பில் இருக்கிற பொம்பளைங்களும் கெட்டவங்க. அந்த ஸ்பார்டகஸ் இதெல்லாம் பார்த்ததில் அந்த பொம்பளைங்களும் ஒரு மாதிரி கேஸு தேவடியா போல இருக்குது, அவன் உடைய படுக்கிறது. அடுத்து வந்து இவனும் என் உடைய படுத்துட்டு இப்படி தப்பு மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கிற குரூப்புன்னு நினச்சேன். தப்பு தான் பண்ணுறானோ. ஆனால் அந்த பொம்பளைங்களெல்லாம் இருக்கா உனக்கும் கதை மொத்தமாக புரியல. ஆனால் இவனுங்க மேக்ஸிமம் கே இல்லாமலும் இருக்கலாம், உள்ளே இருக்கானுங்க, உள்ளே இருப்பானோ. அதேமாரி அவனுங்க இதில் நான் என்ன நினச்சேன்னா, அந்த பொம்பளைங்களுக்கெல்லாம் பிறந்த ஏலியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டு நடுவில் இருக்கும், பிளட் டைப் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவனுங்க கிளவராக ஏலியன்ஸில் மட்டும் பெற்றுக்காமல் இருக்கிற எல்லா ஜாதி எல்லா கண்ட்ரிலையும் வச்சுருக்கானோ, பரப்பியிருக்கானோ அவனுங்க பிளட் குரூப்பை. ஆனால் அதையும் கண்டுபிடிக்க முடியும் எப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் தெரிஞ்சிடும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் அவனுங்களோட டிஎன்ஏவும் இவனுங்களோட டிஎன்ஏவும் ஒன்றா இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம், இல்லை பிளட் டைப் வேறையாக இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம், இல்லை ஹார்ட்டு நடுவில் இருந்ததுன்னா கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும். கிருஷ்ணன் கொண்டு வந்து அந்த பொம்பளைங்களெல்லாம் வந்து என்னோடய ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி, அதாவது என் ஒய்ஃப் மாதிரி கட்டிக்கங்க அதாவது அப்படின்னு சொல்லி பரப்பிட்டானோ. இந்தியாவில் மட்டும் இல்லை, ஏன்னா அவனுங்களுக்கு கே எங்கேயுமே பிறக்காது. கே முதல்ல கிடையாது, இருக்குது கம்மி. அவனுங்க உடனே கே உலகம் பூரா பரப்பி அந்த கேக்கு அதை எதை கொடுக்குறது, முதல்ல இதை பண்ணுன்னு அந்த சாத்தான் ஸ்லேவ்ஸ்ன்னு சொல்கிறானுங்களே, அது என்னென்னா சாத்தாங்கிட்ட அவனோட சோலை விற்றுட்டோம் அப்படின்னா அவனுங்க சொல்கிறத கேட்கணும், அதுதான் கான்ட்ராக்டு. அதில் மீறவனுங்களை கொண்டு விடுவானோ, கேன்னு வெளில தெரிஞ்சாலும் கொண்டு விடுவானோ. அவனுங்க சொல்கிறத கேட்காம அவனுங்களை யோசித்து ஏதாவது புதுசாக பண்ணோன்னாலும் கொண்டு விடுவானோ. அதாவது அவனுங்க சொல்கிறத தான் கேட்கணும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த பெட்ரோலில் ஓடுற காரை வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சா கொண்டு விடுவானோ. ஆனால் பெட்ரோல் இப்போ தீர போகுதுங்கிறதுனால பேட்ரி காரை கொண்டு வந்துட்டுருக்கானோ. அந்த பேட்ரி காரையும் கூட சீக்கிரம் அவனை தான் எடுத்து போனோம். இது அங்கே வந்தது லித்தியம் பேட்ரி என்கிட்டேருந்து வந்தது, எல்லாமே அப்படி தான், பொய் தான் எல்லாம். எவனோ ஒருத்தன் கண்டுபிடிப்பான், அவனை கொண்டுட்டு இவனை எடுத்துக்கிட்டு இவனும் தான் கே எல்லாம் இவனும் இருந்து போனோம். கே இல்லாமலும் உள்ளே இருப்பானோ. ஆனால் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும் எப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட்டு, பிளட் குரூப்பு, ஹார்ட்டு நடுவில் இருக்கும், இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதுவும் இல்லாமல் அவனுங்களாம் பவர்ஃபுல், அவனுங்கள்ட்ட தான் பணம் இருக்குது, அவனுங்கள்ட்ட தான் பவர் இருக்குது, அவனுங்கள்ட்ட தான் கவர்மெண்ட்டும் இருக்குது, கார்ப்பரேட்டும் இருக்குது, இருக்கிற அத்தனையுமே அவனுங்கள்ட்ட தான் இருக்குது. நியூஸு, மீடியா, சேனலு எல்லாம். முடிச்சுக்கங்க அவனை எல்லாம் பொட்ட மாதிரி போயிடும். அதுதான் கதை.